Hi all. So happy Independence Day to all. So ஐயோ இந்த ஃப்ளாக் ஒரு பறந்துக்கினே இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் ஃப்ளாக் என்ன மாதிரி குத்திட்டு இருக்கீங்களா எல்லாரும்? ஸோ குத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் டைம் பார்த்தீங்கன்னா நைட் வந்து 8:30 ஆகுது. இன்னும் நான் அந்த ஃப்ளாகை ரிமூவ் பண்ணலை. ஸோ நீங்களும் அப்படியே குத்திட்டே இருக்கிறீங்க, அப்படி இன்னும் ரிமூவ் பண்ணாமல் அப்படி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்றது நைட்டு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பிகாஸ் மத்தியானம் சாப்பிட்டது தான் நைட்டு டின்னருக்கும் இருக்குது. ஸோ மத்தியானம் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு காட்ட போடுறேன். சரி வாங்க என்னென்ன டிஷ்ஷஸ்ன்றது பார்த்துடலாம். இப்போது பார்த்தீங்களா பிரியாணி பாத்திரம். ஸோ பிரியாணி தான் இன்றைக்கி வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே அதுமா சமைச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா சிக்கன் பீஸ்லாம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. கொஞ்சம் தான் இருக்குது நைட்டுக்கு. ஸோ இதை தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும் நான். ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு பிரியாணி. அதனால் மத்தியானமே நிறையவே காலி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணியிருக்காங்கன்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு நான். சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் ஃப்ரை, முட்டை. ஸோ முட்டையும் அதிலே போட்டுட்டாங்க. ஸோ அப்படி நம்ம கிரேவியில் போட்டு முட்டை சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதனால் முட்டை இதிலே போட்டுட்டாங்க. ஸோ சைட் டிஷ் இது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் ரைத்தா இருக்காங்க. ஸோ ஆனியன் ரைத்தா இல்லாமல் பிரியாணி இருக்க முடியாது, பிரியாணி இல்லாமல் ஆனியன் ரைத்தா இருக்க முடியாதுல்ல. ஸோ கண்டிப்பாக ஆனியன் ரைத்தா இதுவும் கொஞ்சம் தான் இருக்குது, மத்தியானமே காலி. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்றது கண்டிப்பாக மறக்காமல் அதுவும் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லியே ஆகணும். அதுவும் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேல. ஸோ எல்லார் வீட்டிலும் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.